சொந்த இடத்துல போராட்டம் நடத்துகிறோம். இவங்களாம் இடம் கொடுக்க மாட்டாங்க. எங்களையும் எங்கள் சொந்த இடத்துல போராட விட மாட்டாங்க. எங்கள் வீட்டில் இருந்து எங்களை முடியை பிடிச்சி வலிச்சு வெளியே தூக்கி போடுறாங்க. இது இதுவா அரசாங்கம்? ஸ்டாலின் அரசாங்கம் இதுவா? சொல்லுங்க. எங்களுக்காக திராவிட மாடல் சென்னை, செங்கப்பூர் சென்னை அப்படின்றாங்க. என்னை பிடிச்சி பட்டாக்ஸில் கை வச்சு போலீஸ்காரர் தள்ளுறாரு. அவர் எந்த போலீஸ்காரன்னு என்னால் அடையாளம் காட்ட முடியும்? அடையாளம் ஆண் போலீஸ் என்னை பின்னாடி பட்டாக்ஸில் கை வச்சு அப்படியே தள்ளி விட்டாரு. அது எந்த போலீஸை என்னால் அடையாளம் காட்ட முடியும்? எங்களோட வேலை நாங்கள் கேட்குறோம். நாங்கள் கேட்குறது என்ன நியாயம் இருக்குது? எதுவுமே இல்லைங்களா? எங்களோட உரிமை நாங்கள் கேட்க முடியாது. நாங்கள் இந்த மாதிரி கீழே விழுந்துட்டாங்க. அவங்க எல்லாருமே கீழே வந்து உடனே 6 மணிலேருந்து உண்ணாவிரதத்தில் இருக்கிறோம். இப்போ திடீர்னு எங்களை அரெஸ்ட் பண்ணி அடிச்சுட்டு போகிறாங்க. அடிச்சுட்டு போகிறாங்க. எங்களை முதலமைச்சர் கொடுத்த கடிதம் இது 2021 அவர் நிரந்தரம் பண்ணணும்னு சொல்லி எங்களுக்கு கொடுத்தாரு. ஆனால் இப்போ இவ்வளோ அராஜகம் பண்ணுறாங்க. நாங்கள் 13 நாள் போராட்டம் இருந்தோம். அங்கேயும் அவ்வளோ அமக்கலம் பண்ணாங்க. திரும்பி கலைச்சி விட்டாங்க கூட்டத்தை. இங்கே நாங்கள் உண்ணாவிரத போராட்டம் 13 பெண்கள் நாங்கள் இன்னைக்கு எடுத்தோம். எல்டிசி இது தடுத்து வச்சுக்கிறாங்க. எங்கள் பாரதி தோழரை பேசவே கூடாதுன்ட்டு முடக்கி வச்சுக்கிறாங்க. எதுக்கு எங்கள் வேலையை கொடுக்க மாட்டேன்றீங்க? நாங்கள் மேதினா பூங்காவில் கூட நாங்கள் சண்டை போட வரல. எங்களுக்குள்ள பேசி நாங்கள் ஒரு தீர்வு காணலாம் தான் வந்தோம். அங்கேயும் நீங்கள் பிரச்சனை தான் பண்ணி எங்களை அரெஸ்ட் பண்ணீங்க. அங்கே ஒருத்தர் கை வந்துச்சு. இதை பாருங்க, வர இடத்துலலாம் ரத்த காயம். காலைல 6 மணிக்கு உட்காந்து இப்போ அரெஸ்ட் பண்ணுறாங்க. மறுபடியும் அரெஸ்ட் பண்ணி எங்களை வெளியே விட்டாலும் இதே இடத்துக்கு மறுபடியும் நாங்கள் எங்கள் உணர்நிலை போராட்டம் நாங்கள் தொடர்வோம். இதுக்கப்புறம் எங்களுக்கு நிறைவேற்ற வரைக்கும் இந்த இடத்த விட நாங்கள் எழுந்திருக்கதா இல்லை. தலையெழுத்து மாறனு கார்பரேஷன் நாரகனாரு. இந்த கார்பரேஷனே ஏமாறாரு. திமுக தேர்தல் வாங்கி 19/1/2021 நான் வந்தால் தற்போதைய எண்ணிலம் தூய்மை நிரந்தர பணி செய்வேன்னு வாக்குறுதி கொடுத்தாரு. அவர் வாக்குறுதி நாங்கள் கேட்குறோம். நாங்கள் வேறு எதுவும் கேட்கல, எங்கள் வேலையை கேட்குறோம். இங்கே இருந்து உங்களை ஓட்டு போட்டு வர வச்சுங்க. நாங்க இந்த தூய்மை பணியால் 15 வருஷமா குப்பை வரணும் வருகிறோம். நாங்க எங்களுக்காக உழைங்க. ராம்கி ஆந்திரால இருந்து வந்தான். அவனுக்காக காசை வாங்கிக்கினு அவனுக்கு புரோக்கர் வேலை செய்யறதுக்கு எங்களுக்கு உங்களுக்கு ஓட்டு போட்ட ஜனம் எங்களுக்காக கொஞ்சமாவது பாவம் பார்த்து உழைங்க. அநியாயமா வந்தீங்க. இடையில இப்போ திடீர்னு ராம்கின்ற கான்ட்ராக்ட் உள்ள விட்டான் அந்த ஆளு. எங்களுக்கு வாழ்வாதாரம் தரேன், ஆட்சிக்கு வந்தால் முதல் கோருக்குப்பட்டியில் நான் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு முதல் கையெழுத்து தூய்மை பணியாளர்களுக்குன்னு சொன்ன அவர் கொடுத்த வாக்குறுதியை மீறி வேற கான்ட்ராக்டை இறக்கிட்டாரு. எங்களோட கஷ்டத்துக்கும் எங்களுக்கு 2 மாசமா வேலை இல்லை. அந்த வேலை இல்லைன்ட்டு நாங்களா எங்கள் உழைப்பார் உரிமை இயக்கம் மாநில தலைவர் பேச விடாம பண்ணிட்டாங்க. அவரும் எங்களை கேட்கறது கிடையாது. எங்களை பாதுகாப்பு யாருமே கிடையாது. சரி, நாங்கள் மேதினம் பார்க்கில் போராட்டம் பேசுறதுக்காக போனோம். அங்கேயும் எங்களை பேச விடலை. உண்ணாவிரதமாக இருக்க விடலை. இது எந்த நியாயம்? அது என்ன நியாயம்?
எங்கே அப்புறப்படுத்துகிறாங்கன்னு தெரியல. அது எங்கள் வீடு, எங்கள் அண்ணன் வீடு. நாங்கள் வந்து எங்கள் சொந்த வீட்டில் எங்கள் சொந்த இடத்துல போராட்டம் நடத்துகிறோம். இவங்களும் இடம் கொடுக்க மாட்டாங்க. எங்களையும் எங்கள் சொந்த இடத்துல போராட விட மாட்டாங்க. எங்கள் வீட்டில் இருந்து எங்களை முடியை பிடிச்சி வலிச்சு வெளியே தூக்கி போடுறாங்க. இது இதுவா அரசாங்கம்? ஸ்டாலின் அரசாங்கம் இதுவா? சொல்லுங்க. எங்களுக்காக திராவிட மாடல் சென்னை, செங்கப்பூர் சென்னை அப்படின்றாங்க. என்னை பிடிச்சி பட்டாக்ஸ்ல கை வச்சு போலீஸ்காரர் தள்ளுறாரு. அவர் எந்த போலீஸ்காரன்னு என்னால அடையாளம் காட்ட முடியும்? அடையாளம் ஆண் போலீஸ் என்னை வந்து பின்னாடி பட்டாக்ஸ்ல கை வச்சு அப்படியே தள்ளி விட்டாரு. அது எந்த போலீஸை என்னால அடையாளம் காட்ட முடியும்?
நியாயம் பண்றாங்க, ரொம்ப அக்கிரம் பண்றாங்க. இந்த மாதிரி பண்ணுவாங்க தெரியல. எங்களோட உழைப்பு நாங்கள் கேட்குறோம், எங்களோட வேலை நாங்கள் கேட்குறோம். நாங்கள் கேட்குறது என்ன நியாயம் இருக்கு? எதுவுமே இல்லைங்களா? எங்களோட உரிமை நாங்கள் கேட்க முடியாது. நாங்கள் இந்த மாதிரி கீழே விழுந்துட்டாங்க, அவங்க எல்லாருமே கீழே வந்து உடனே பா நாங்கள் வந்து பணி நிரந்தரம் கேட்கல, எங்கள் வேலையே நாங்கள் கேட்குறோம். துப்புர பணியாளர்கள் வேலை கேட்குறோம், எல்யூஎம் ஸ்டாஃப் வேலை கேட்குறோம். அவர் என்ன சொன்னாருன்னாக்கா, நாங்கள் ஆட்சிக்கு வந்ததே உங்களுக்கு பர்மனெண்ட் பண்ணுறான்னு சொல்லி எங்களை கையில் ஏமாற்றி எங்களை கையில் ஓட்டு வாங்கினார். நாங்களும் அது பொறுத்துக்கணும். எங்களை வந்து நாங்கள் உண்ணாவிரதத்தில் இருக்கிறோம். 6 மணிலேருந்து உண்ணாவிரதத்தில் இருக்கிறோம். இப்போ திடீர்னு வந்து எங்களை அரெஸ்ட் பண்ணி அடிச்சுட்டு போகிறாங்க, அடிச்சுட்டு போகிறாங்க. எங்களுக்கு போலீஸ் அதிகாரிகளை இந்த மாதிரி செய்கிறாங்க. எங்களுக்கு பயமாக இருக்குது. இப்போ இட்டு போகிறப்போ உங்களை ஏதாவது ஒன்று செஞ்சிடுவோம் அப்படின்னு மிரட்டி கைது மாதிரி. நாங்கள் என்ன கொலை குத்தம் செஞ்சோமா? நாங்கள் என்ன கொள்ளடிச்சோமா? இந்த மாதிரி போகிறாங்க. முதலமைச்சர் கொடுத்த கடிதம் இது 2021 அவர் நிரந்தரம் பண்ணணும்னு சொல்லி எங்களுக்கு கொடுத்தாரு. ஆனால் இப்போ இவ்வளோ அராஜகம் பண்ணுறாங்க. நாங்கள் 13 நாள் போராட்டம் இருந்தோம், அங்கேயும் அவ்வளோ அமக்கலம் பண்ணாங்க. திரும்பி கலைச்சி விட்டாங்க கூட்டத்தை. இங்கே நாங்கள் உண்ணாவிரத போராட்டம் 13 பெண்கள் நாங்கள் வந்து இன்னைக்கு எடுத்தோம். எல்டிசி இது வந்து தடுத்து வச்சுக்கிறாங்க. எங்கள் பாரதி தோழரை வந்து பேசவே கூடாதுன்ட்டு முடக்கி வச்சுக்கிறாங்க. அவங்க மேலே 13 கேஸ் போட்டிருக்காங்க. அவங்களோட அட்வொகேட்டுங்க மேலெல்லாம் கேஸ் போட்டிருக்காங்க. எங்களுக்கு மேலே அந்த ஸ்டூடெண்ட்டுங்க வந்தவங்க மேலெல்லாம் கேஸ் போட்டிருக்காங்க. எங்களுக்கு யாரும் உதவி பண்ணவே மாட்டாங்க, பண்ணுறவங்க மேலெல்லாம் கேஸ் போடுறாங்க. அப்போ நாங்கள் எப்படி தான் போராட்டம் பண்ணுறது? எங்கள் உரிமையை தானே கேட்குறோம், நாங்கள் எங்களோட வேலையை தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் எங்கள் வேலையை நிரந்தரமான வேலையை எங்களுக்கு கொடுக்கலாம்ல, எண்ணிலம வேலையை தான் நாங்கள் கேட்குறோம். 7ஆம் மாதம் 31 கொடுத்த வேலை 8ஆம் மாதம் இல்லைன்றாங்க. 1.5 மாதமாக நாங்கள் வேலை இல்லாமல் இருக்கோம். எங்கள் பிள்ளைங்களாம் பட்னியும் பசியுமா இருக்குதுங்க. வீட்டு வாடகை கொடுக்கணும். நாங்கள் இவ்வளோ பேர் 2000 பேர் அவஸ்தப்பட்டு நிற்கிறோம். எங்களுக்கு ஒரு முடிவே வர மாட்டேங்குது. போலீஸ்காரங்க அச்சு மேலே இருந்து துரத்தின்னு வராங்க, முடி பூச்சி தள்ளி விடுறாங்க. மேலே வந்து சமாதானமாக பேசுனாங்க, ஆனால் முடி பூச்சி இழுத்துன்னு வராங்க. எங்களை வந்து படிக்கட்டில் தள்ளி விடுறாங்க. பொம்பளை போலீஸும் ஆம்பளை போலீஸும் அவ்வளோ அமக்கலம் பண்ணுறாங்க எங்களை. நாங்கள் பொறுமையாக தான் கீழே இறங்கி வந்தோம் நாங்கள். ஆனால் அவங்க பிடிச்சி தள்ளி விட்டு வெளியே அவ்வளோ பேரை அடித்து அவ்வளோ அமக்கலம் பண்ணுறாங்க போலீஸு. எங்களுக்கு என்னதான் முடிவு, என்னதான் விடிவு? எங்களுக்கு தீர்வே வர மாட்டேங்குது. எங்களுக்கு முதலமைச்சர் பார்க்கணும், எங்களோட போராட்டத்தை அவர் பார்வைக்கு போகணும், அவரோட கண் பார்வைக்கு போகணும். அவர் ஏன் எங்களை கண்டுக்க மாட்டாரு? எங்களோட கோரிக்கையை ஏன் அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு? எங்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலையை கொடுங்க. எங்கள் வேலையை தான் நாங்கள் கேட்குறோம். 13-14 வருஷமாக நாங்கள் செஞ்சுக்கிறோம் வேலையை. நாங்கள் வந்து இந்த வேலையை நாங்கள் விட்டோம்னா நாங்கள் எப்படி? எங்களோட வாழ்வாதாரமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பசங்க பட்னியாக இருக்குதுங்க. எங்களோட வேலையை கொடுத்தா நாங்கள் வேலை செய்வோம், நாங்கள் நிம்மதியாக. எங்களோட வேலை எங்களுக்கு வேணும். எதுக்கு எங்க வேலையை கொடுக்க மாட்டேன்றீங்க? நாங்க மேதின பூங்கால கூட நாங்க சண்டை போட வரல, எங்களுக்குள்ள பேசி நாங்க ஒரு தீர்வு காணலாம் தான் வந்தோம். அங்கேயே வந்து நீங்க பிரச்சனை தான் பண்ணி எங்களை அரெஸ்ட் பண்ணீங்க. அங்க ஒருத்தர் கை வந்துச்சு, இதை பாருங்க, வர இடத்துல எல்லாம் ரத்த காயம். இதே 2,000 செயின் மட்டும் எத்து குத்தாங்கன்னு வீடியோ எடுத்து போடுறீங்கல்ல. இத்தனை தூய்மை பணியாளர் உங்க கண்ணுக்கு தெரியலையா? 2 மாசமா எங்களுக்கு வேலை இல்ல. எங்க தோழரையும் பேசக்கூடாது. இன்னைக்கு எதுக்கு எங்க தோழரை பேச விட மாட்டேன்றீங்க? ஏன் பேச விட மாட்டேன்றீங்க? எங்களுக்குன்னு இருக்கிறது எங்க தோழர் மட்டும் தானே. எதுக்கு 13 வக்கீலுங்க மேல கேஸ் போடுங்க? மொத்தம் 13 வழக்கு போட்டு வச்சிருக்கீங்க எங்க அட்வொகேட்டுங்க மேல. எதுக்கு போட்டீங்க? எங்களுக்கெல்லாம் வந்து அவங்க சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லியா? நாங்க என்ன பண்ணோம்? நாங்க என்ன உண்ணாவிரதனாலே போராட்டம் தொடரும். காலைல 6 மணிக்கு உட்காந்து இப்போ அரெஸ்ட் பண்றாங்க. மறுபடியும் அரெஸ்ட் பண்ணி எங்களை வெளியே விட்டாலும் இதே இடத்துக்கு மறுபடியும் நாங்க வந்து எங்க உண்ணநிலை போராட்டம் நாங்க தொடருவோம். இதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து நிறைவேற்ற வரைக்கும் இந்த இடத்த விட நாங்க எழுந்திருக்கிறதா இல்ல. எங்களோட போராட்டம் தொடரும்.
ஆனால் ஒன்று போனால் உயிர் போட்டோம், இல்லைன்னா எங்களுக்கு வேலை வரட்டும். ஏன்னா இன்றைக்கே நாங்கள் நடுத்தர் தான், எங்கள் பசங்க எல்லாமே இல்லாமல் தான் நாங்கள் உட்காந்துருக்குறோம். எங்களுக்கு தேவை எங்கள் பணி நிரந்தரம். அந்த பணி 2000 தோழர்களுக்காக 13 தோழர்கள் நாங்கள் உண்ணாவிரதம் இருக்கிறோம். அதுக்காக முதல்வர் வந்து இதுக்கு கண்டிப்பாக பதில் சொல்லணும். நான் ஏழை எளிய மக்கள்லாம் அவங்க சொல்லித்தான் ஆகணும். எஸ்சி மக்கள்லாம் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இது கொண்டு வந்துட்டாங்க இவங்க. ஏன் எஸ்சி போராடக்கூடாதா? எஸ்சிக்கு உரிமை கிடையாதா? எஸ்சிக்கு பசிக்காதா? நாங்கள் என்ன கேட்குறோம்? எங்களோட தூய்மை பணியை மட்டும் தான் நாங்கள் கேட்குறோம். முதலமைச்சராக வந்தா நம்ம தலையெழுத்து மாறனே. கார்பரேஷன் நாரகனா அவருனாரு, இந்த கார்பரேஷனே ஏமாறான்றாரு. அரசாங்கம் எங்களை சந்திக்கணும். நாங்க எங்க போனாலும் எங்க முன்னாடி போராட்டம் தொடரும். நாங்க செத்தாச்சு. மீதி 2000 துன்ப பண்ணல நிரந்தர போராட்டங்களமா மாறும். எங்க அரசாங்கம் போராட்டமே நடத்துது இல்லை. ஏன் அந்த மாதிரி பண்ணாங்க? வந்துட்டு ஐயா திமுக தேர்தல் வாங்கி 19/1/2021 நான் வந்தால் தற்போதைய என்எல்எம் தூய்மை பணி நிரந்தர பணி செய்வேன்னு வாக்குறுதி கொடுத்தாரு. அவர் வாக்குறுதி நாங்கள் கேட்குறோம். நாங்கள் வேறு எதுவும் கேட்கல, எங்கள் வேலையை கேட்குறோம். தாழ்த்தப்பட்ட வேலைங்க தூய்மை பணி வேலை. ஒருத்தங்க போகிற மலம் கழிக்கிற மலத்தை நாங்கள் கையில் அள்ளுற வேலை எங்கள் வேலை. நாங்கள் வேறு வேலை கேட்கலையா? நாங்கள் அரசாங்க வேலை கேட்குறோமா? இல்லை வேறு எதனா துணை முதல்ல போஸ்டிங் எங்களுக்கு கொடுன்றான். இதை பாருங்கள், எங்கே வந்தாலும் போலீஸ் தோழர் இங்கே பாருங்கள், எங்கே வந்தாலும் போலீஸ் இது மாதிரி பண்ணுறாங்க எங்களை. அங்கே மேதின பாருங்கள், நாங்கள் கூடி பேச போனோம். அங்கேயும் எங்களை ஒரு அராஜகம் பண்ணி நீங்கள் தூய்மை பணி ஒன்று சேரக்கூடாது அடித்தாங்க. ஒன்று சேரக்கூடாது தூய்மை பணியாளர் எங்கே பார்த்தாலும் தூய்மை பணி சேரக்கூடாதுன்னா நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, எங்களை மொத்தமாக 2000 தூய்மை பணி இருக்கிறோம். மொத்தமாக இதுமாதிரி எங்களை புயல் ஜெயிலில் வைங்க. எலெக்ஷன் வரைக்கும் எங்களை வெளியே விடாதீங்க. அப்போ வந்து அரசாங்கம் நிம்மதியாக இருப்பாங்க, காவல்துறை நிம்மதியாக இருப்பாங்க. எங்களெல்லாம் மொத்தமாக அதுமாதிரி புயல் ஜெயிலில் வைங்க. நீங்கள் வந்து 13 தொழிலாளிங்க வந்து உண்ணாநிலை போராட்டம், காலை வரை உண்ணாநிலை போராட்டம், இது இங்கே தொடரக்கூடாது. நீங்கள் அதை கட் பண்ணுங்கள், நீங்கள் ஏந்திருங்கன்னு சொல்லிட்டு அராஜகமாக வந்து இங்கே அவ்வளோ அமகலம் பண்ணி பாருங்கள். எவ்வளோ பேர் அராஜகம் பண்ணுறாங்க பாருங்கள் போலீஸு. நீ பார்த்துக்கிறத வந்து பேச விடுங்க. அவர் மேல இருக்கிற கேஸ் முதல்ல எடுக்க சொல்லுங்க பாரு. என்னப்பா பண்ணாரு? ஏழப்பட்ட ஜனத்துக்கு நின்னாரு, அது தப்பா? சொல்லுங்க. ஆக்கிட்டாங்கப்பா எங்களை எவ்வளவு அராஜகமா பண்றாங்க தெரியுமா? ஓட்டுக்காக போய் கேட்டாரு, இப்ப எங்களை என்னன்னு கண்டுக்கினாரா? நாங்க மனுஷாலு தானப்பா, கொரோனா எல்லாம் ஓய்ச்சமே. எங்களுக்கு என்ன குத்தாருதா? இது அடி வாதா தானா அவரு கொடுத்தது? எனக்கு அடி வாதியா குத்தாரு அவரு. ஒரு பொண்ணுக்கு மூச்சா இல்ல. இங்க அநியாயம் பண்றாங்க. 1.5 மாசமா சாகுறமா. கொரோனால வேலை செய்தோமா, பணத்தை செத்த பணத்தை வாரணுமா? சுடுகாட்டுல மூலகத்துல சுடுகாட்டுல நீங்க மக்கள் பட்டியா சாகுது, மச்சால எல்லாம் சாகுதுங்கப்பா. கூட வேலை செய்துக்கலாம். இந்த ஜனம் என்னப்பா பண்ணாரு? இந்த முதலமைச்சர் ராம்கி காரனுக்கு வேலை செய்றீங்க. என்ன பண்ணாரு? எங்க இருக்கிற ராம்கி காரனுக்கு உழைக்கிறீங்க. இங்கே இருந்து உங்களை ஓட்டு போட்டு வர வச்சுங்க. நாங்க இந்த தூய்மை பணியால் 15 வருஷமா குப்பை வரணும் வருகிறோம். நாங்க எங்களுக்காக உழைங்க. ராம்கி ஆந்திரால இருந்து வந்தான், அவனுக்காக காசை வாங்கிக்கின்னு அவனுக்கு புரோக்கர் வேலை செய்யறதுக்கு எங்களுக்கு உங்களுக்கு ஓட்டு போட்ட ஜனம் எங்களுக்காக கொஞ்சமாவது பாவம் பார்த்து உழைங்க. ரொம்ப அராஜகம், காவலர்கள் ரொம்ப அராஜகம்
போலீஸ் அராஜகம் போன் பேசுறது மரியாதை இல்லாத பேசுறாங்க லேடிஸ. ஒரு லேடிஸ்க்கு கையில கிழிச்சுக்கின்னு ரத்தம், இவங்கள தூக்கின்னு வந்து அப்படியே போடுறாங்க. மயக்கமாவே இருந்தாங்க. இப்ப இவங்க தண்ணி தெளிச்சு தான் இவங்கள தூக்கணும். எங்களை தூய்மை பணியாளர் வராங்கனாலே சும்மாவே பஸ் ஏத்துன்னு வந்து விடுறதும் எங்களை அடிக்கிறதும் கேட்டா எங்க மேலேயே கேஸ் போடுறது. நீங்க தான் பண்ணீங்க, நீங்க தான் பண்ண, நாங்க எதுவுமே பண்ணல. இது முதல்வருக்கு தெரியுதா தெரியலையான்னு எங்களுக்கு தெரியல. மத்ததெல்லாம் தெரியுது, ஆனா இந்த தூய்மை பணியாளர் தான் ஒரு கண்ணு தெரியல. நாங்க பேசுறதெல்லாம் நோட் பண்ணி நீங்க எல்லாம் இதெல்லாம் பேசுறீங்களே அப்படின்னு கேக்குறாங்களா கோச்சு. இந்த 2000 குடும்பத்தோட நிலைமைய கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நாங்க டீ குச்சி பிரியாணி சாப்பிட்டதெல்லாம் எங்க கையில காசு, நாங்களே சாப்பிடுவோம். நாங்க விளம்பரத்துக்கு செய்யல, அவங்க தான் விளம்பரத்துக்கு செஞ்சாங்க. ஆனா நாங்க அப்படி கிடையாது. இது எல்லாமே உண்மையா போராடுறோங்க. இது வரைக்கும் பொங்கலுக்கும் நாங்க போல இப்படி போர்டை பிடிச்சி பின்னாடியே திரும்பி நாங்க பேசிக்கல. உண்மையா வேற சிந்தி வேலை செய்யறோம். உண்மையான போராட்டம் பண்ணி நாங்க அரெஸ்ட் ஆகுறோம். அநியாயமா வந்தீங்க, அநியாயமா வந்தீங்க, நீதிநியாயமா பேசணும். அநியாயமா வந்தீங்க, போலீஸ்காரங்க அதாங்க கொடிய புத்தி ஏத்தாங்க, உடைய புத்தி ஏத்தாங்க, உள்ள போய் ஏறிடுங்க. இப்படி 4 வழியா போயிடலாமா? 4 வழியா போயிடலாம். இடம் இல்லை, 4 வழியா 15 வருஷமாக வேலை பார்க்குறேன்ப்பா. இந்த 15 வருஷத்தில் 6000 சம்பளத்துலேருந்து 9000 சொர்ண ஜெயந்தின்னு மகளிர் குழுவாக நான் ஒரு தலைவியாக போய் எல்லாருக்கும் சம்பளம் எடுத்துன்னு வந்து கொடுத்துருந்தேன். படிப்படியாக எல்டிசி கட்சியில் பாரதி அண்ணன் வந்து எங்களுக்கு சம்பளம் உயர்த்தி கொடுத்தாரு. 23,000 வரைக்கும் அவருக்கு உயர்த்தி கொடுத்தாரு. நாங்கள் சாதாரணமாக வேலை செய்கிறவங்கள, நாங்கள் கையை வச்சா குப்பையை, ஒரு வண்டி குப்பையாக இருந்தாலும் கையை வச்சு வாடுறவங்க, வாட்லோடாக இருக்கும், வாணி குத்திக்க எல்லாம் செய்ய, அந்த மாதிரி நாங்கள் வேலை பாடுபட்டவங்க. இடையில இப்போ திடீர்னு ராம்கின்ற கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு வந்து உள்ளே விட்டான் அந்த ஆள். எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் தரேன், ஆட்சிக்கு வந்தால் முதல் கோருக்குப்பட்டியில் நான் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு முதல் கையெழுத்து தூய்மை பணியாளர்களுக்குன்னு சொன்னால் அவர் கொடுத்த வாக்குறுதியை மீறி வேறு கான்ட்ராக்டை இறக்கிட்டார். சென்னை சிங்கார சென்னைன்னா தூய்மை பணியாளர்கள் நாங்கள் கையை வச்சா தான் சிங்கார சென்னை ஆகிருக்கோம். இப்போ ராம்கியில் வந்திருக்காங்களே பெருக்க மட்டும் தான் வந்திருக்கோம், நாங்கள் குப்பை எடுக்க வரலன்றாங்க. இதிலே தெரிஞ்சுக்கலாம், எங்களையும் அவங்களையும் வச்சு குப்பை வர்றவங்க. நாங்கள் கஷ்டப்பட்டு இத்தனை வருஷமா நாங்கள் அம்பத்தூரில் 6 நாள் உண்ணாவிரதம் இருந்ததுங்க, 5 பெண்களுங்க. நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகுறோம்னு உண்ணாவிரதம் முடிச்சுட்டு நீங்கள் மறுநாள் வீட்டுக்கு போங்கன்னு 31ஆம் சொல்லி 1ஆம் நாங்கள் வேலைக்கு போனால் உங்களுக்கு வேலை இல்லை போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. 15 வருஷமாக நாங்கள் வேலை செய்கிறோம், எங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு 13 நாளாக நாங்கள் ரிபல் பில்டிங்கில் நாங்கள் போராட்டம் பண்ணோம். ரிபல் பில்டிங்கில் போராட்டம் பண்ணி 13ஆம் நைட்டு எங்களை அரெஸ்ட் பண்ணி 12:30 மணிக்கு பொம்பளைங்களை அரெஸ்ட் பண்ணி வேனில் ஏற்றி எங்களை ராமாபுரம், எங்களை எம்ஜிஆர் தோட்ட ராமாபுரம் ஏற்றிட்டாங்க. மற்ற பேருங்களை சைதாப்பட்டை மற்ற இடத்துல இட்டுன்னு போயிட்டு எல்லாத்துலேயும் விட்டாங்க. இது நியாயமா? எங்கள் வாழ்வாதாரத்தை நாங்கள் கேட்டால் அரெஸ்ட் பண்ணுவீங்களா? நாங்கள் உன் சொத்தை கேட்கல, உன் நிலத்தை கேட்கல, உன் இடத்தை கேட்கல, உன் ஏசி ரூமை கேட்கல. எங்களுடைய வாழ்வாதாரம் எங்கள் வயிற்று பழப்புக்காக நாங்கள் எங்கள் வேலையை கேட்குறோம். எங்கள் வேலையை நாங்கள் கேட்குறோம். எங்கள் வேலையை நீங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு என்ன சார் இருக்குது? எந்த கவர்மெண்ட்டில் சட்டம் இருக்குது? நாங்கள் வந்து எதையுமே நாங்கள் கேட்கல. எங்கள் வேலையை எங்களுக்கு கொடுன்னு தான் நாங்கள் கேட்குறோம். இதை நீங்கள் ஏன் கொடுக்க மாட்டேன்னு மறுக்கிறீங்க? ஓட்டு கேட்க மட்டும் வந்து நீங்கள் கையெடுத்து அம்மா நீங்கள் ஓட்டு போடுங்க, நான் உங்களுக்கு எல்லாம் செய்கிறேன், உங்களுக்கு என்ன தேவையோ நான் செய்கிறேன்னு கையெடுத்து கும்பிட்ட கை. இப்போ நாங்கள் கையெடுத்து கும்பிட்றோம், நீங்கள் ஒத்துக்க மாட்டேன்றீங்களே. காரணமா? ஒரு போலீஸு 10 பேர் பெரம்பூரில் மறியல் பண்ணோம். நாங்கள் ஒரு ஓரமாக தான் தனி லாரி செட்டாண்ட உட்காந்துருந்தோம். நடுரட்டுக்கு வந்த பிறகு என்ன வந்து ஒரு மாரப்பு துணி இழுத்து 10 போலீஸாக இழுத்தாளுங்க. காரணம் என்ன? நான் கொலையாக பண்ணிட்டேன், இல்லை அவங்க வாழ்வாதாரத்தையே கேட்டேன். இல்லை, எங்கள் வாழ்வாதாரம் வேணும்னு நாங்கள் நடு ரோட்டில் உட்காந்து, எனக்கு புருஷன் ஒரு குடிக்கார நொண்டி, எனக்கு புள்ள கிடையாது, சோறு போட குப்பை வாரினா தான் சோறு. இந்த சோறு போடுற நிலைமை இல்லாமல் நாங்கள் தவிக்கிறோம். இந்த 2 மாதமா எங்களுடைய வாழ்வாதாரம் நடு ரோட்டில் வந்து 2 மாதமாவது இந்த பாவம் எங்கே போய் இடியும்? எங்களுக்கு வேறு வேலையே எங்களுக்கு தெரியாது, குப்பை வர்ற வேலை மட்டும்தான் தெரியும். நான் இவ புருஷன் இல்லாதவன், நான் புருஷன் இருந்த சிலதோ புருஷன் இல்லாத
எங்களுக்காக பாடுபடுற பாரதி என்னன்னா அரெஸ்ட் பண்ணி அவரை தூக்கின்னு போய் ஒரு சத்திரத்தில் உட்காந்து பேசாத அளவுக்கு அவரை ஒரு ரூமில் உட்கார வச்சு எங்களுக்காக வாதாட்டார். நோட்டு உட்காந்துக்கின்னு மேயர் பிரியா வராங்க, சேகர் பாபு வராரு, இந்த கேட்டாக வருவாங்களா, அந்த கேட்டாக போயிடுவாங்களா. அப்போ நாங்கள்லாம் ஓட்டு போட்டு அத்தனை பேர் கேனையா 13 நாளாக அவர் மேலே எங்களுக்காக போராடுறவங்க 13 நாள் கேஸ். இப்போ நீங்கள் போட்டோ எடுக்கிறீங்க, உங்கள் மேலே கேஸ் போடுவாங்க. காரணமே இல்லை, அதை கேஸ் போட்டாங்க. ஒவ்வொரு 13 கேஸை வாதாடுறதுக்கு அவரால் முடியும். அவர் ஒரு வக்கீலே, அவருக்கு ஒரு கேஸ் போனார்னா 20,000. அந்த கேஸ் வேணாம், என் மக்களுங்க தான் வேணும்னுட்டு நினைக்கிற ஒரு மனுஷன் அவருக்காக நேற்று பாருங்க, அவருக்கு நேற்று அவருக்கு பட்ட விழா நடத்திருக்காங்க. அவருக்கு 50 கட்சிக்காரங்க. ஏன் எங்களுக்காக பாடுபடுறவங்களுக்கு இது பண்ணுவீங்களா? போலீஸை வச்சு அராஜகம் பண்ணுவீங்க, போலீஸை வச்சு எங்களை அடிக்க வைப்பீங்க, போலீஸை வச்சு ஒரு பொம்பளை முடிய பிடிச்சி வைப்பீங்க. என்ன அரசாங்கம் இது? என்ன அரசாங்கம் இது? கவர்மெண்ட் நடத்துறதா இது? இல்லை, இதே கலைஞர் இருந்தாருன்னா செஞ்சுருப்பார். அவங்க அப்பா இருக்கிற தாத்தா இருந்தால் தான் செய்திருப்பாரு. 15 வருஷமாக வேலை செய்கிற எங்கள் வாழ்வாதாரத்தை கேட்டால் நடு ரோட்டில் வச்சு நீங்கள் அடிப்பீங்க. இதெல்லாம் நல்லதா? இதெல்லாம் நல்லதே கிடையாது. ஆனால் நாங்கள் தான் ஜெயிப்போம். நாங்கள் நினைச்சா எதையும் சாதிக்க கொடுங்க பெண்கள். நாங்கள் போராடுவோம். எங்களை பிடிச்சிருப்பா ஒரேடியா ஜெயிலில் போட்டானுங்க. ஜெயிலில் போட்டு அந்த போராட்டத்தை விடுவோம். இல்லைன்னா போராட்டம் தொடரும். வண்டி அங்கே